புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள பணிமனைக்கு வந்த அரசு பேருந்தை உள்ளே விடாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள். நிச்சயமாக மதுரையில் போக்குவரத்து துறையினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கருணை அடிப்படையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும், ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்படி வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 நிமிஷ கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி உள்ளிட்ட சங்கங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 16 பணிமனைகளில் நகர் மற்றும் புறநகர் பேருந்துகள் 950க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் மற்றும் நடத்துனர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் மதுரை மாவட்டத்தில் 90% பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து மதுரை மண்டல அலுவலகம் முன்பு, பணிமனை முன்பு போக்குவரத்து கழக ஓய்வு ஊதிய ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் போது அரசு பேருந்து பணிமனை முன்பு உள்ளே செல்லும் அரசு பேருந்து போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் பேருந்துகள் திருப்பி அனுப்பப்பட்டது. இதனால் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காவல்துறையினரும் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.